ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு ஒரு பட்டர் நான் செய்யலாம். அதுக்காக ஒரு இளம் சூடுள்ள தண்ணி ஒரு டம்ளர் எடுத்துக்கு, அதில் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் போட்டிருக்கு. இதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சோன்னா நமக்கு இது வந்து பர்மெண்டேஷனாகி கிடைக்கும். நான் வந்து 1/2 கிலோ மைதா தான் எடுத்துருக்குது. 1/2 கிலோ மைதாவுக்கு இதில் நீங்கள் பாதி ஊற்றினா போதும். 1 கிலோ மைதாவுக்கு தான் ஒரு ஸ்பூன் போட்டு நிறைய வேணும். நான் வந்து இதில் பாதி தான் நான் மிக்ஸ் பண்ணும்போது எடுத்துக்கிறேங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவுக்குள்ளே ஊற்றிட்டு நமக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். 1/2 கிலோ மைதா வந்து நல்லா சலித்து எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மைதாவுக்கு தேவையான உப்பு அதிகமாக போட வேண்டியதில்லை. இப்போ வந்து இந்த ஈஸ்ட் போட்டால் தண்ணி வந்து நம்ம இதுக்குள்ளே கொஞ்சமாக ஊற்றிடலாம். நிறைய ஊற்றுறதில்லை நான். நீங்கள் வந்து 1/2 கிலோக்கே வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் விஸ்க் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அப்போ நமக்கு எல்லா சைடிலும் ஒரே மாதிரி ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். நீங்கள் எப்போது நான் சுடுதோ, இப்போ நைட்டு நீங்கள் சுடுதுன்னா ஒரு 3 மணிக்கே அந்த மாவு பிசைஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இந்த சப்பாத்தி பருவம் இல்லாமல் கொஞ்சம் நல்ல கட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக வந்து லைட்டாக நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் தடவி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இலகுற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் வந்து பஞ்சாட்டம் இருக்கும். ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா நான் வந்து ஸ்ட்ராங்காகி போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக எண்ணெய் தடவி நம்ம அது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு சுட்டு எடுத்துடலாம். இந்த நானுக்கு வந்து நான் வந்து இந்த சிக்கன் தான் வாங்கியிருக்கேன். பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு. இதில் வந்து 1 கிலோ சிக்கனில் பாதி சிக்கன் வந்து நான் சில்லி போடுறேங்க. இந்த மாதிரி சில்லி போட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து 1/4 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கு. சிக்கன் மசாலா வந்து நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், பெப்பரு எல்லாமே 1/4 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இதில் லைட்டாக மல்லித்தலை, கொஞ்சம் லெமன் போட்டுக்கலாம். என்கிட்ட லெமன் இல்லை, அதனால் மற்றது எல்லாமே போட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது லைட்டாக லெமனோ இல்லைன்னா 1 ஸ்பூன் வினிகரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்போ வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது வந்து மல்லித்தலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட லெமன் இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் செமையாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து நல்லா சிக்கன் வந்து ஃப்ளேவரில் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து உடனே செய்கிறேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது ஒரு குக்கரை எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணால் சிக்கன் வந்து இந்த குக்கருக்குள்ளே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்து இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் விட்டுருக்கு. தண்ணி ஊற்றுறதில்லை, நல்லா பார்த்துக்குங்க. தண்ணி ஊற்றுறதில்லை, ஒரே 1 ஸ்பூன் வந்து கோல்டு வினர் ஊற்றிருக்கு. நீங்கள் ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குக்கர் பெல்ட் போட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். சிக்கன் வெந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து விசிலெல்லாம் போன பிறகு நம்ம வடைச்சட்டிக்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கேஸ் சிம்மில் வச்சு. இதில் தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க, 2 விசில் விட்டால் போதும், அதிகம் விடாதீங்க, அப்புறம் அடி பிடிச்சிரும். இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு நான் ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் வந்து பெரிய வெங்காயமாக இருந்தாலும் ஒரு 3 எண்ணம் எடுத்தால் போதும், இல்லைன்னா இனிப்படிக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போதும். அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு இனிப்படித்த மாதிரி இருக்கும் சிக்கன் கிரேவி. 1 கிலோ சிக்கன் எடுத்து அதில் வந்து பாதி வந்து கிரேவியும் பாதி வந்து சில்லியும் போடுறேங்க. நானுக்கு இது சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 வரமிளகா, 1 சோம்பு, 1 ஸ்பூன் வந்து சோம்பு இது போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நமக்கு வந்து அட் எ டைம் 2 வேலை செஞ்சோன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்.
வெங்காயம் வணக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு வணக்கணுன்னா உங்களுக்கு டக்குன்னு வணங்கி கிடைக்கும். இல்லைன்னா லேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இது ஒரு 5 நிமிஷம் வணக்கினதுமே நமக்கு வந்து நல்லா வணங்கி கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். அதுக்காக தான் உப்பு போடுறேங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலன்னா உப்பு போட்டு வணக்கி பாருங்கள், உங்களுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள் கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வணக்கணும். குக்கர் விசில் வந்துச்சு, 2 விசில் வந்ததுமே நான் ஆஃப் பண்ணுறேங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. அது வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுமே நமக்கு ஒரு 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 தக்காளி நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு, அது இதுக்குள்ளே போட்டுக்கலாம். தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனதுமே தக்காளி போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலாக்கள் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், பெப்பர் எல்லாமே 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் அது எடுத்து நான் வச்சுருக்கிறேன். எல்லாமே 1/4 ஸ்பூன் தான் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், பெப்பரு, கரம் மசாலா எல்லாமே 1/4 ஸ்பூனு, சிக்கன் மசாலா மட்டும் 1 ஸ்பூனு. இப்போ நல்லா வணங்கணுமே நம்ம அந்த பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துட்டு 1/2 கிலோ சிக்கன் வந்து நான் வந்து கழுகி எடுத்து வச்சுருக்கேன், அது இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதுக்கு நான் வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் பெருசாக பிரியாணி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வாங்கியிருக்கிறேன். இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு யாருக்காவது பட்டர் நான் பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் இதுதான் ரெசிபி. பட்டர் நானும் சிக்கன் சில்லியும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்குன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு பட்டர் நான் விட சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். பட்டர் நான் நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பூண்டு அரைச்சிருக்குல மிக்ஸி, அதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது இதுக்குள்ளே ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். എന്നിട്ട് நமக்கு வந்து நல்லா வேக எடுத்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு அதிகமாக தண்ணி தேவையில்லை. நான் மொத்தமாக வந்து இதில் ஒரு 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 டம்ளர் தண்ணி அளவுக்கு ஊற்றியிருக்கோம், அவ்வளோதான். அதுக்கு கூட ஜாஸ்தி ஊற்றலை. சிக்கன்லேயே நமக்கு தண்ணி ஊறி கிடைக்கும். இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து சிக்கன் குழம்பு வந்துட்டுருக்குது. குக்கரத்தை சிக்கன் விசில் போனதுமே நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் போட்டு அது வந்து கேஸை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேங்க. அதில் எண்ணெயோ தண்ணியோ ஒன்றுமே ஊற்றலை. சிக்கன்னே வந்தால் அந்த தண்ணியிலேயே அந்த எண்ணெயில் அந்த 1 ஸ்பூன் எண்ணெயில் தான் அது ஃப்ரை ஆக போகுது. நான்ஸ்டிக் பேன் எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து சிம்மில் வச்சோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் திருப்பி போட்டோன்னா உங்களுக்கு ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போ குழம்பும் ரெடி ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் வணக்கும்போது நான் வந்து 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கு. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்குங்க. இதில் வந்து லைட்டாக பெப்பர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கேஸ் சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நான் வந்து எப்படி பருத்துறது பார்க்கலாம். கொஞ்சம் பவுட்ரு போட்டுக்கலாம். இது வந்து மைதா பவுடர் தான். அதுக்கப்புறம் இந்த நான் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது. இது இன்னும் வந்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி எடுக்கும் அந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஒட்டாது. நீங்கள் இப்படி எடுத்துக்குங்க. நல்லா சாஃப்டாக டவ் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி பலகையில் வச்சுட்டு கொஞ்சமாக மாவு மேலே போட்டுக்குங்க. இப்போ வந்து நமக்கு வந்து இது ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் இப்படி நீளமாக வந்து நம்ம இது இப்படி பரத்தி எடுத்துடலாம். இப்போ வந்து பலகையில் லைட்டாக பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி நீள வாக்கில் நம்ம வந்து இது பரத்தி எடுத்துடலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் ஷேப்பு கிடைக்கும். சூப்பரான நான் இப்படி தான் பரத்துறது. இங்கே பாருங்கள், என்னோடய டெக்னிக்கு இப்படி தான். என்னோடய ரெசிபீஸு இது தான் ஃப்ரெண்ட்ஸு. ஒரிஜினல் ரெசிபியெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் செய்கிற ரெசிபி தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ எள்ளு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எள்ளு வந்து கொஞ்சோண்டு அதில் மேலே போட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் மேலே போட்டுக்கலாம். இது கார்னிஷுக்காக தான். എന്നിട്ട് நம்ம வந்து இந்த சப்பாத்தி கட்டை இருக்குல்லங்க, அது வச்சு நம்ம லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அது அப்படியே நின்றுக்கும்.
இல்லைன்னா அது உதிரி உதிரியாக கீழே போயிடும். இந்த மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ரொம்ப தின்னாக வந்து பரத்தக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, சில்லி ரெடி ஆயிடுச்சு. சில்லி வந்து ஒரு சைடு வெந்ததுமே நம்ம வந்து கலர் சேஞ்ச் ஆனதுமே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நான் வெறும் அந்த குக்கருக்குள்ளே போட்டால் அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெயில் தான் அது வெந்துட்டுருக்குது, மறுபடியும் எண்ணெய் ஊற்றலை. சாதா வடச்சட்டியிலலாம் போட்டோன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா கருகி போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான்ஸ்டிக் பேனில் வந்து பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இது வந்து நம்ம அந்த அடுப்பில் வச்சுட்டு இந்த சைடு வந்து நான் சுட்டு எடுத்துடலாம். அட் அ டைம் 3 வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நைட்டு இதுதான் சாப்பாடு. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற அடுப்பு பற்ற வச்சு அது கேஸ் சிம்மில் வச்சு ஃப்ரை அதில் ஆகட்டும். இதில் வந்து ஒரு பேன் வச்சிடலாம். தோசைக்கல் வச்சுருக்கேன் நான்ஸ்டிக்கிൻ്റെ. இதில் வந்து நமக்கு இந்த அந்த டவ் இருக்குது பாருங்கள், பரத்தி வச்சது, அது நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் பரத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி போட்டுக்குங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் வந்து இதுக்கு மேலே தேய்ச்சி விட்டுட்டு கேஸு ஃபுல்லில் வச்சுட்டு நீங்கள் திருப்பி திருப்பி போட்டுருங்க. இது வச்சுட்டு நீங்கள் அந்த சைடு இந்த சைடு போயிடாதீங்க, டக்குன்னு கருகிடும். திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான நான் வந்து ரெடி ஆகிடும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு செகண்டு வந்து இப்படி அமர்த்தி விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடும்போது ஒன்றும் பயப்பட வேண்டாம், அந்த பட்டர்லேயே வெந்துடும். பாருங்கள், ஒரு சைடு கலர் சேஞ்ச் ஆனோமே திருப்பி அடுத்த சைடு இப்படி திருப்பி திருப்பி போட்டுருங்க. அந்த பட்டர்லேயே நமக்கு வந்து நான் ரெடி ஆயிடுச்சு. எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் பாய்.